ஒரு ஒரு முறை நானும் எங்கள் அம்மாவும் திருவண்ணாமலைக்கு யோகிராம் சுரத்குமார் சுவாமியை பார்க்க போயிருந்தோம். அப்போது சுவாமி வந்து எங்களுக்குன்னே எதிர்பார்த்த மாதிரி கதவை திறந்து வச்சுட்டு, சன்னதி தெருவில் கதவை திறந்து வச்சுட்டு வாசப்படியில் உட்காந்துருந்தாங்க. அம்மாவும் நானும் உள்ளே போனோடனே வாங்கம்மா அப்படின்னு எங்கள் அம்மா வாங்கம்மா சொல்லிவிட்டு என்னை உள்ளே கூப்பிட்டாங்க. நானும் அம்மாவும் உள்ளே போனோம். போயிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே சுவாமி மௌனமாக யோகிராம் சுரத்குமார் சுவாமி அவர்கள் பார்த்துட்டு இருந்தாங்க, என்னையும் அம்மாவும். அப்போ எனக்கே என்னவோ தோணுச்சு, இந்த பாட்டை வந்து தபோவனத்தில் வந்து திரு சகுந்தலா அம்மா அவர்கள் வந்து பாடுவாங்க இந்த பாட்டை. சுவாமி மேலே, ஞானானந்த சுவாமி மேலே அவங்களே எழுதி பாடின பாட்டு இது. சுவாமி சமாதியான உடனே தான் அந்த பாட்டை அம்மா எழுதியிருந்தாங்க. அப்போது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. நாங்கள் தபோவனத்தில் அடிக்கடி பாடுவோம். எனக்கு இன்னும் தெரியல, அங்கே சாமியை பார்க்க போனோடனே சன்னதி தெரு வீட்டில் நான் இந்த பாட்டை பாட ஆரம்பிச்சிட்டேன். சுவாமி அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு, அப்படியே கண்ணை மூடிட்டு கண்ணை திறக்கவே இல்லை, அப்படியே மௌனமாக சாமி இந்த பாட்டை கேட்டாங்க. கேட்டு முடித்த உடனே செல்வம் திருப்பி இதை பாடுங்க அப்படி சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை இந்த பாட்டை பாடி சொல்லியிருப்பாங்க அன்றைக்கி. திரும்ப 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 இதையே பாடி சுவாமி அதை கேட்டாங்க. அதனால் இந்த பாட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வீட்டில் எதையாவது நேரம் மனசுக்கு இதுவாக இருந்தால் இந்த பாட்டை நான் பாடிட்டுருப்பேன். இந்த பாட்டை நான் பாடுறேன். இப்போ எந்த இடம் சென்றாலும், எந்த முகம் பார்த்தாலும், எந்தனுக்கு தெரிவது உந்தன் முகமே. எந்த இடம் சென்றாலும், எந்த முகம் பார்த்தாலும், எந்தனுக்கு தெரிவது உந்தல் முகமே. குருநாதல் முகமே, ஞானானந்தல் முகமே. அந்தரத்தில் விளையாடும் சந்திரனை கண்டாலும், அந்தரத்தில் விளையாடும் சந்திரனை கண்டாலும், சுந்தரமாய் தெரிவது உந்தன் முகமே. எந்தன் சிந்தையிலே விளையாடு வந்த முகமே, ஞானானந்தல் முகமே, குரு நாதல் முகமே. எந்த இடம் சென்றாலும், எந்த முகம் பார்த்தாலும், எந்தனுக்கு தெரிவது உந்தல் முகமே. கண்ணன் கதை கேட்டாலும், கந்தன் கதை கேட்டாலும், கண்ணன் கதை கேட்டாலும், கந்தன் கதை கேட்டாலும், கருத்தினில் இருப்பது உந்தல் முகமே. எந்தன் சிந்தையிலே விளையாடு வந்த முகமே, ஞானானந்தல் முகமே, குரு நாதல் முகமே. எந்த இடம் சென்றாலும், எந்த முகம் பார்த்தாலும், எந்தனுக்கு தெரிவது உந்தல் முகமே. எந்த நிலை வாழ்ந்தாலும், என்ன பிழை செய்தாலும், எந்த நிலை வாழ்ந்தாலும், எந்த பிழை செய்தாலும், எந்தனுக்கு துணையாகும் ஐயன் முகமே. எந்த நிலை வந்தாலும், என்ன பிழை நேர்ந்தாலும், எந்தனுக்கு துணையாகும் ஐயன் முகமே. சிந்தையிலே விளையா
முகமே ஞானானந்தல் முகமே குருநாதல் முகமே. எந்த இடம் சென்றாலும் எந்த முகம் பார்த்தாலும் எந்தனுக்கு தெரிவது உந்தல் முகமே ஞானானந்தல் முகமே குருநாதல் முகமே. நாங்கள் நிறையா படித்தது கிடையாது. இது கோயிலில் நாங்கள் குழந்தையாக இருக்கக்குள்ள காதால் கேட்டு அந்த கேள்வி ஞானத்தினால தான் நாங்கள் பாடுறோம். எங்களுக்கு அந்த ராகமோ மெட்டோ எதுவும் தெரியாது. சின்ன குழந்தையிலேருந்து நாங்கள் ஆசிரமத்துக்கு போயிட்டு அதை காதில் வாங்கி இது நான் பாடிடுறேன் சாமி பேரில்.